அணியின் எண்ணிக்கைங்க 4. மீண்டும் ஒரு ஸ்லோவர் டெலிவரி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அண்ட் முதல் ஓவர் முடிவில் 4க்கு நோ லாஸ். சோ முதல் ஓவர் முடிவில் 4 for no loss. இரண்டாவது ஓவர் போடுறதுக்கு பவுலர் ரெடி ஆயிட்டாரு. கோலி கார்த்திக். ஆஹா என்னங்க இது, யப்பா! ஒரு பக்கம் கோலி கார்த்திக்னு சொன்னா இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் மாதிரி முட்டி போட்டு கடாசி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக் மேல ஒரு 6. எண்டா மோனே ஆடி போலி ஷாட் ஆனோ அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி ஒரு ஷாட்டுங்க. ஸ்லோவர் டெலிவரி பெரிய ஷாட் அண்ட் 6ங்க. ஆடி டூல் 6 அப்படின்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இல்லை என்றால் டெல்டா ஹாலிடே 6 வந்திருக்குங்க. சரியான அடி. கடைசி பந்து லாஸ்ட் பால் கடைசி விட்டுருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா பால் விக்கெட் எடுத்து தருதாங்க. ஆமாங்க, அந்த எக்ஸ்ட்ரா பால் இங்க விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கு. முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்க பேட்டிங் அணியினர். ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23க்கு 1. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை இங்க 23க்கு 1. ரெண்டாவது பால் அடிச்சிருக்காரு. அடிச்சோன்னு தெரிஞ்சு போச்சுங்க ரிசல்ட் 6ன்னு. அந்த பால் ரோட்டுக்கு போலனால ஆச்சரியம், ரோட்டுக்கே போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறை கொடை கலப்பி இருக்காருந்தாங்க சொல்லணும். காச்சா செம்ம டேக்குங்க பவுண்டரி லைன்ல, பாராட்டி ஆகணும். பேட்ஸ்மேனால நம்ப முடியல. இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேனால நம்ப முடியல அப்படின்றது நான் ஸ்ட்ரைக்கரால நம்ப முடியல. பண்ணிருங்க நவீன். நல்ல ஷாட், மூக்கு மேல ராஜாவா, டாப் எட்ஜ், செம்ம ஹைட் அண்ட் அசால்ட் ஆறுமுகமா கேட்ச் எடுத்து சரியான அடியாங்க. வெயிட் பண்ணுவாங்க அம்பையர்ஸ் ரிசல்ட்டுக்கு. 6-4. மூக்கு மேல ராஜா ஸ்ட்ரைட்டா பவுலர் கைக்கு நல்ல கேட்சுங்க. நல்ல ரிவர்ஸ்ல போயிட்டு அற்புதமான கேட்ச் எடுத்திருக்காரு. 1 more விக்கெட். சமபல் பால். ஆஹா யார் கருங்க
உச்சியை பார்த்து போட்டிருக்காங்க, நறுக்குன்னு ஓடுறதுக்குள்ள பால் வந்து ஸ்டெம்ப்ல போய் அடிச்சிருச்சு. அண்ட் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி டைமும் கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம பனியும் போய் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குங்க. நம்ம கடைசியா பார்க்க போற மேட்ச் இந்த முறையும் அதே மாதிரி ஒரு ஃபேஸ் டெலிவரி தான். அந்த பவுன்ஸோட அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்ல சும்மா சொலட்டி விட்டாரு கண்ண மூடி. நல்ல யாருக்காக சூப்பரான கம்பேக், செம்ம ஓவர் ஃப்ரம் ஸ்ரீராம் இந்த லாஸ்ட் ஓவர். சரியான அடி, அடிச்ச அடி யாருக்குமே நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. ரிலாக்ஸிங் ரெஸ்டாரண்டோட ப்ரௌடாக பிரசன்ட் பண்ணும் ஒரு பவுண்டரி வந்திருக்குது. அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஷார்ட் பால், செம ஷாட்டுங்க. பால் தெரிச்சிட்டு போயிருக்கு, பவுண்டரி கோட்டை நோக்கி போகுமா? பவுண்டரி கோட்டை நோக்கி தான் போயிருக்கு. இது இன்னொரு பவுண்டரி. பவுண்டரி அடிச்சாதான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு டீம்மேட் ஒருத்தவர் வந்து சபதம் போட்டிருக்காரு. ஒவ்வொரு பவுண்டரிக்கு இன்ச்சி கிளாப் பண்ணி திரும்ப உட்காந்துக்கிறாரு. ஆனந்த் நீங்க தான். முதல் பால் நறுக்குனா இதுதாங்க நறுக்கு. ஆக்சுவலா நல்ல பால், கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகும். பட் பேட்ஸ்மேன் என்ன ஜென்டில்னஸ் பண்ணாருன்னா, நான் ஏன்பா அடிச்சு என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், நான் சும்மா தொட்டு விட்டு ரன்ஸ் ஓடிக்கிறேன் அப்படின்னு தொட்டு விட்டு 2 ரன் ஓடிட்டாரு. என்ன ஷாட், 6. எப்பா நான் தான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் கார்த்திக் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி புஷ் பண்ணி கேப்ப பார்த்தான்னா, இன்னொரு பக்கம் சிபி இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல மச்சான், அடிச்சா 6-4 தான் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலா இது பால்ல நான் ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். நல்ல பால், அந்த பவுன்ஸோட எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அண்ட் அந்த பவர் ஃப்ரம் சிபி இஸ் இனஃப் டு கிளியர் த கிரவுண்ட். அங்க அடுத்த நல்ல ஃபேஸ்ல போட்டால அதே ஃபேஸ்ல கடாசி இருக்காருங்க யாருக்கு. சோ மேட்ச் இங்க ஸ்டைலா ஃபினிஷ் பண்றதுக்காக இங்க சிபி ஒரு பெரிய ஹியூஜ் ஹிட் அடிச்சிருக்காரு. இன்னொரு 6ங்க அவரோட கவுண்ட்ல. 7 ரன் ரிக்வயர்டுங்க. வெறும் 17 பந்து இன்னும் கையில இருக்குது. காலை முன்னாடி போட்டு சொலட்டி விட்டாருங்க, செம்ம ஹிட். லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, கடாசி இருக்காரு. அண்ட் பவுண்டரி வருமா? இல்ல, அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள். சோ 4 ரன் அடிக்க வேண்டும். இருக்குது. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச் இருக்குமா? கார்த்திக் இவ்வளவு நேரம் கிரவுண்டோட ஆன கார்த்திக் கடைசியா ஒரு பிக் ஷாட்டோட முடிச்சிருக்காரு. 4 போயிருக்கான்றது அம்பையருக்கு இன்ஃபர்மேஷன் தரணும். சோ அதோட பாத்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல் 2 இங்க முடிவுக்கு வருதுங்க. ஒரு அற்புதமான வெற்றியோட குவார்டர் ஃபைனலுக்குள்ள பூர்த்தியா இருக்காங்க. சோ இந்த 2 டீம் குவார்டர் ஃபைனலுக்குள்ள ஆட போறது என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா